வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 175. அலங்காரம் வேண்டாம். பூச்சிகளை கொன்றெடுக்கும் பட்டு வேண்டோம். பூவகைகள் உற்பத்தி தொழிலாய் கொள்ளோம். ஆச்சரியம் ஏனோ ஆராய்ந்து பாரீர். அலங்காரம் செய்து பிறர் மனத்தை ஈர்க்கும் நீச்ச குணம் யாருக்கு அன்றிருக்கும்? நித்திய அனித்தியங்கள் அறிந்து எண்ணம் பேச்சு செயல் இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று பிறழாது செயல்படுத்தும் அக்காலத்தில். இன்றைக்கு பட்டு அதிகம் மதிப்பை பெற்றிருக்கிறது மனிதர் வாழ்வில். லட்சக்கணக்கான புழுக்களை கொன்று அதனால் பட்டு எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட பட்டு நமக்கு தேவையே இல்லை. வாழ்க்கைக்கு சிறிதும் அவசியமில்லாத பொருள் பட்டு. மனிதன் பட்டு இல்லாமலே வாழ முடியும். எனவே உலக சமாதான ஆட்சி காலத்தில் எந்த வகையான மகிழ்ச்சியும் இன்னொரு உயிரை துன்புறுத்தி வரும் என்றால் யாருமே அந்த மகிழ்ச்சியை கொள்ள மாட்டார்கள். மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது, தற்காலிகமானது என்று இரு வகைப்படும். தற்காலிக மகிழ்ச்சிக்காக இன்னொரு ஜீவனை வதைப்பதோ துன்புறுத்துவதோ எவருமே அன்று செய்ய மாட்டார்கள். அதே போல பூக்கள் உற்பத்தியையும் ஒரு தொழிலாக கொள்ள மாட்டார்கள். இதை கேட்டு நீங்கள் வியப்போ ஆச்சரியமோ அடைய வேண்டாம். அந்த காலத்தில் மனிதர்கள் எண்ணம் சொல் செயல்களில் ஒழுக்கம் இருக்கும். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் வாழும் பழக்கம் இருக்கும். அதே போல எது தேவை, எது தேவையற்றது, எது மாறக்கூடியது, எது மாறாது நிலைப்பது என்பவற்றையும் அறிந்து மனிதர்கள் வாழ்கின்ற காலத்தில் பூக்கள், பட்டு, நகை மற்றும் அலங்கார பொருட்களை உபயோகித்து அதன் மூலம் பிறர் மனதை கவரும் இழிவான குணம் எவருக்குமே இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு அருவருப்பாக கூட இருக்கும். விதவிதமாய் ஆடை அணிகலன்கள் அணிந்து கொண்டு அலங்கார பொருட்களை பயன்படுத்தி யார் மனதையும் எதற்காக கவர வேண்டும்? யோசித்து பார்த்தால் நமக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவையற்ற பழக்கங்கள் ஒவ்வொரு மனிதரும் தன் கடமையை உணர்ந்து சரியாக செயலாற்றி வாழும் அக்காலத்தில் இருக்கவே இருக்காது. நன்றி. வாழ்க வளமுடன்.